மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். ராஜேஸ்வரியின் கோபத்தால் விஜயின் வீட்டை விட்டு வெளியேறும் நாகு, மயில். நடக்கப் போவது என்னன்னு தெரிஞ்ச முன்னாடி இப்போதான் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு பார்த்தா, ஒரு பக்கம் நம்ம மல்லி எப்பவும் போல தான் எல்லாருக்கும் காப்பி கொண்டு போவாங்க இல்லையா. அப்போது நம்ம விஜய்க்கு கொடுக்காம முதல்ல சரி ராஜு கொடுப்போம், ஏன்னா அவள் தான் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ண நினைப்பா. இந்த வீட்டில் மூத்த ஒருத்தர் இருக்கேன், என்னை யாரும் மதிக்கிறதில்ல, ஒன்றும் பண்ணுறதில்ல, செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லுவான்றதுக்காக தான் நம்ம மல்லி இருந்துட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா. அப்போது ராஜேஸ்வரி இருந்துட்டு வேணும்னே தட்டி விடுறாங்க. ஏன்னா இந்த வீட்டில் எல்லாரும் சைலண்ட்டாக இருக்காங்க, நாம தான் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும். இந்த மல்லியை எப்படியாச்சும் விஜய் கட்டந்து நிரந்தரம் பிரிச்சாகணும். அது மட்டும் இல்லாமல் கூட ஓட்டிட்டு வந்த உறவை நாகவும் மயிலவும் துரத்தி விட்டுறணும். இந்த வீடு ஒன்று இருந்தால் அதில் நாம் தான் மகாராணி இருக்கணும், நம்மளுடைய ஃபேமிலி மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு என்னம்மா பகல் கனவு வந்து காண்றாங்க. மறுபக்கம் பிளான் பண்ணபடியே, அதாவது மல்லி காப்பி கொடுக்கும்போது அதை வந்து தட்டி விட்டுறது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் இப்போ நாகுக்கு கோவம் வந்துடும். ராஜு, உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை, எதுக்காக மல்லி கொடுத்த காப்பியை வந்து தட்டி விடுற, அவள் ஏதாச்சும் காப்பியில் பாய்சன் கலந்து கொடுத்துட்டாளன்னா அதை குடிச்சுனா சாகவா சொல்கிற அப்படின்னு ராஜேஸ்வரி கேள்வி கேட்பாங்க இல்லையா. ஏண்டி இது மாதிரிலாம் அதாவது மல்லி பண்ணுறவளே கிடையாது அப்படின்னு நம்ம நாகரிகத்தில் சொல்லுவாங்க. நான் என்ன போகிறதுக்கு வரத்துக்கு போக்கடம் இல்லாதவளா, எனக்கும் கை இருக்குது கால் இருக்குது, எனக்கு தேவையானதை என்னால் வந்து செஞ்சுக்க முடியும், உங்களுக்கு தான் ஒன்றும் கிடையாது. அதனால தான் இந்த இடத்துல வந்துட்டு வீட்டில் குடியிருக்கீங்க, உங்களுக்கு தான் சாப்பிட்றதுக்கு செய்கிறதுக்கு எதுவுமே கிடையாது இல்லையா. நீங்கள் நல்லா மூக்கு முட்டை குடிங்க, மூக்கு முட்டை சாப்பிடுங்க, என் தம்பி உங்களை வந்து எதுவும் கேட்க மாட்டான் அப்படின்னு எவ்வளவு கேவலம் பேச முடியுமோ அந்த அளவுக்கு இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு நாகுவாவும் கேவலப்படுத்துவாங்க இல்லையா. நம்ம நாகு கிராமத்தில் வாழ்ந்தவ, அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணுன்னா எப்போவுமே கம்பீரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ பண்ணுற அசிங்கத்தையும் அவமானத்தையும் தாங்க முடியாமல் இப்போது மல்லி இதுக்கு மேலேயும் இந்த வீட்டில் இருந்து என்னால் வந்து அசிங்கப்பட முடியாது, எனக்கும் சூடு சொரணை வெக்கமானம் இது எல்லாமே இருக்குது, அப்படி இருக்கும்போது இந்த வீட்டில் இருக்கேன்னா அது எதுவுமே இல்லாமல் தான் இருக்கணும். சரி, நான் மயிலை கூட்டிகிட்டு நான் வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன், ஏன்னா இப்போவும் என்னால் வந்து உழைக்க முடியும் அப்படின்னு இப்போது நம்ம நாகு இருந்துட்டு துணியெல்லாம் பேக் பண்ணிவிட்டு இப்போ பேக் எடுத்துகிட்டு கிளம்புவாங்க இல்லையா. அந்த ஒரு சமயத்தில் தான் நம்ம விஜய் இருந்துட்டு, நாகு என்ன ஆச்சு, ஏன் இப்போ வந்துட்டு பேக் எடுத்துகிட்டு கிளம்புறீங்கன்னு வந்து கேட்கும்போது, விஜய் தம்பி நீங்களும் தானே இருந்தீங்க, ராஜேஸ்வரி எவ்வளோ பேச்சு பேசினா, அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல ஒரு வார்த்தையும் சொல்லலை, நாங்கள் ஏதோ இல்லாத இங்கே வந்து உக்காந்துட்டு இருக்கிற மாதிரி இல்லை அவள் பேசுகிறா, அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நீ இருக்கலை நாகு, இப்போ உங்களுக்குன்னு ஒரு போஸ்டிங் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்குது, உங்களுக்குன்னு மரியாதை இருக்குது, அப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையும் காப்பாற்றிக்குவாங்க. என் அக்காவை பற்றி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, அவளுடைய புத்தி அவளை விட்டு அவ்வளோ சீக்கிரமாக வந்து போகாது, அவளுடைய கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சிட்டுமே நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க, நீங்கள் இருங்க நான் இருக்கேன் அப்படின்னு இப்போ விஜய் இருந்துட்டு ஒரு பக்கம் நாகுவும் மயிலவும் வீட்டை விட்டு வெளியே போகாமல் தடுத்து நிறுத்துறாங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்டாக நடக்குது நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.